அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய், நாய் உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. பச்சைமட்ட வைத்தியம். சீமானவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார், அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கழிச்சிருந்தார். அண்ணே நல்லால நீங்க இந்தியாவில், நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல நீ இப்போது இந்தியாவில், ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே, சுற்றுப்பட்டா நீ வந்திருந்தீண்டா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு, தின், மலம்களி, அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது, என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்திருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு வலியடா விற்காத. அவ்வளவுதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திரள்நிதி வேண்டு கொள்ளு, உன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. சீமானவர்களே என்ன திட்டாலும் பரவாயில்ல, நாம் என்ன நீக்கினாலும் பரவாயில்ல, இந்த நாயை மட்டும் திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள கால வச்சா அப்படின்னா இவனை நான் வெட்டுறேன், ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, கொலைக்கேஸ் தானே போட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க இவன் சொல்றேன், ராமநாதன் அவன் அர்ஜுனா நல்லா கேட்டுக்கடா, நீ சென்னைக்கு வரும்போது ஏற்பாடு வந்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துட்டு வா, எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வாடா, நான் வரேன்டா. ஏன்னா இனத்துரோகிகள் கண்ணு முன்னாடி வந்து எனக்காக ஒரு நாள் சிக்குவான். அந்த மாதிரிதான் நீ ராஜபக்சேவுடைய கால்ல இருந்து அந்த அழுக்கு இருக்குல்ல, அந்த அழுக்கு கழுவி குடிக்கிற நாய் தானே நாய். நீ வந்து இந்த மண்ணிற்கு மக்களுக்குமாக உழைக்கக்கூடிய எங்க அண்ணன் சீமானவரை நீ சுற்றுறியாடா? நான் சொல்றேன்டா, நீ வந்தீங்கன்னா அடுத்த வர்றப்ப சொல்லிட்டு போ, வந்துட்டு போன மாதிரி நீ டெட் பாடியா தானே போக. நீ நான் சொல்றேன், உனக்கு அவ்வளவு எங்களுக்கு இருக்காதா? இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்களா? மரியாதை நிமித்தமான, எனக்கு தெரிந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு இல்லை, ஒரு ஆழமான காதல் என்ற சந்திப்பு. ராஜ்மோகன் அண்ணா இலங்கையிலே வேலை செய்திருக்கிறார் என்று அவர் சொன்ன போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். எந்த கோரிக்கையும் நான் கொண்டு வரவில்லை. கோரிக்கைகள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வழி அது பல இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு உதவி செய்யப்படுபவர் உதவி செய்ய நாங்கள் விரும்புபவர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன்.